மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நண்பர்களால் நமக்கு நல்ல ஒரு பாக்கியங்கள், தெய்வ கருணை என்பது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நல்ல ஸ்தலங்களுக்கு போய் கூட தரிசனம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறது. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல தினம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியை தரவும், மாற்றங்களை தரவும், முன்னேற்றங்களை தரவும் சிறப்பான தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நேரங்களில் கடுமையாக உழைத்தும் நமக்கு நல்ல பலன்கள் வரும் என்று சொல்வதற்கு இல்லை. அது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படும் போது மனசில் சஞ்சலம் ஏற்படும், ஒரு வெறுப்பு ஏற்படும். ஆனால் இந்த மாதிரியான தினங்களில் வணங்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்து உங்களுக்கு நியாயத்தை புறக்கணிக்கக்கூடிய அளவில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைத்து ஒன்று அவங்க பொசிஷன்லேருந்து அவங்க விலகி போவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த தினம் என்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுக்கு வழங்க வேண்டிய நியாயங்களை பெறுவதற்காக உகந்த ஒரு அற்புதமான தினம் என்பதை மனதில் கொள்ளலாம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு சில புதிய அணுகுமுறைகள், புதிதாக சில பிஸ்னஸ் ப்ரப்போசல் சொல்லலாம், அது மாதிரிலாம் ஏற்பட்டு நல்ல மாற்றங்களை தருவதற்கான ஒரு அறிகுறிகள் தெரியும். அதுவே உங்களுக்கு மனசில் பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஒரு சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் சேரக்கூடும். ஆனால் அதையெல்லாம் விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்படும். சில நல்லவர்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதனால் பின்னால் நமக்கு நல்ல பலன்கள் விளைய போகக்கூடியது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருப்பதால் ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம் என்பதை நிச்சயமாக நீங்கள் மனதில் கொள்ளலாம். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவதோ இல்லை புதுசாக ஒரு டைஅப்மாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களோ ஏற்படுவதற்கு ரொம்ப உகந்த தினம். உங்கள் புகழை பரப்பக்கூடிய தினம், ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாகவும் இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் பகைவனும் நண்பனாவான் அப்படிம்பாங்க. பகைவனும் நண்பனாவான்னா என்ன அர்த்தம்? ஒன்று, உங்களை இப்போ அந்த பகைவனும் புரிந்து கொண்டு உங்கள் நல்ல தன்மையை புரிந்து கொண்டு பணிந்து போகலாம். இல்லைன்னா சில நேரங்களில் இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கும்பொழுது வக்கீல்னு சொல்கிறார், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விடலாங்களா அப்படிம்பாரு. சரின்னா அவர் கூப்பிட்டு பேசி, எதுப்பா கோர்ட்டில் போய் அடிச்சுக்கிறோம், உங்களுக்கு தேவை எது, நீங்கள் உங்களுக்கும் நியாயம் எங்களுக்கும் நியாயம் வரணும் சொல்லி பேசி முடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் சஞ்சலங்கள் தீரக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு அமையிறது. அதே போல் உடம்புல சில வியாதிகள், சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால் துன்பங்கள் இருக்குங்கும் பொழுது சரியான மருத்துவ உதவி கிடைத்து அந்த வியாதிகள் தீர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும். அது போன்ற ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சில புதிய முறைகள், அதாவது உங்களுக்கு சொல்லுவீங்க சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில மன உளைச்சல்கள் இருக்கலாம். இதையெல்லாம் பற்றி தெரிவிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஏன்பா இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, சரி இதெல்லாம் சால்வ் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம், இதுக்காக நீ மன வருத்தப்படாது என்ற ஒரு நல்ல ஒரு சொல்லும் ஒரு செய்தியும் உங்களுக்கு சேரக்கூடிய தினம்.
ஆனால் மனம் உற்சாகமடையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வடைவதற்கு உதவக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு சில சமயங்களில் மனசில் சில கவலைகளும் பீடித்து இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன காரணமாக இருக்கும் என்றால், ஓரளவுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் என்பது சற்று சுருக்கமாக இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்பது சரியான முறையில் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் செய்ய முடியாமல் சில பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதிரியான ஒரு தினங்களில் பிள்ளையாரை நன்றபடியாக வணங்கி நீங்கள் தினத்தை தொடங்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது மாறிவிடும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கடுமையாக உழைப்பு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் உழைச்சி என்னதான் நம்ம சின்சியராக இருந்தால் கூட சில பேர் குற்றம் குறைகள் கூறுவார்கள், சில பின்னடைவுகள் வரும். ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு அலுப்பு தட்டும், ஒரு எரிச்சல் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் மௌனம் காக்க வேண்டும், பொறுமையாக கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. இந்த தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு தன வரவு ஏற்படும். மனசில் உள்ள கவலைகள்லாம் நீங்கி மனசில் ஒரு சுத்தமாக மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவில் மனம் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. கவலைகள் மறையக்கூடிய தினம், வெற்றி வாய்ப்புகள் பெருகக்கூடிய தினம், ரொம்ப ஒரு இனிய நிகழ்வுகளை கொண்ட ஒரு அற்புதமான தினம் என்றே சொல்லலாம். அடுத்து கும்பராசி. அடுத்து கும்பராசியை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பிளானிங்னு ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்க, எதிரணி கிட்டத்தட்ட ஒரு 350 ரன் அடிச்சிருப்பான். இவன் திரும்ப நம்ம நினச்சிட்ருப்போம் 100 ஃபார் நோ லாஸ் பயங்கரமாக ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு. 50 ரன்லேயே 6 விக்கெட் போயிடும். இதுதான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுங்கிறது. வழக்கமாக விளையாடுறது கூட விளையாட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருவதற்கான ஒரு காரண காரியங்கள் இருக்கின்றன. அதனால் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு நிலை நீங்கள் காண்பீர்கள். சில பெரிய பிரச்சனைகள் கூட சுலபமாக தீர்வதற்கான சில வழிமுறைகள் ஏற்படும். அதனால் மனசில் இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்த சில விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சதே என்ற ஒரு நல்ல நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய உங்கள் முயற்சிகளுக்கு 2 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அதனால் அது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.